ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். மனோஜ் வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. மீனாவை போய் தோசை சுடு சொல்லுமா அப்படின்றாங்க. ஏன் பார்லர் அம்மா இங்கே தானே நின்றுட்டு இருக்க, போய் பார்லர் அம்மாவை செய்ய சொல்லு அப்படின்றாங்க. அவன் வேலை தானே, அவங்கக்கிட்ட தானே சொல்ல முடியும் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. என்னது, மீனா தான் உனக்கு எல்லா வேலையும் செய்வாங்களா? அதெல்லாம் முடியாது, நீ போய் ஒரு பார்லர் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. கரெக்டாக ஸ்ருதியும் ரோகிணியும் வராங்க. ஸ்ருதியும் ரவியும் வராங்க. இவங்க என்ன சாப்பிடுவாங்க? ஆல்ரெடி மீனா வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சாப்பாடு வாங்க போகிறோம், உங்களுக்கு வேணுமான்னு. நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீஸா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே விஜயா வந்து எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், எனக்கு போய் நீ பால் மட்டும் காய்ச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. உடனே முத்து வந்து அதான் பார்லர் அம்மா தானே சமைக்க போகுது, போயிட்டு அவங்களே பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட முத்து வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜயா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மீனாவும் முத்துவும். விஜயா வந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா இதெல்லாம் அவமானமும் உன்னால தான் வருது, ஒழுங்காக பணத்தை ரெடி பண்ணி எப்படி ஆச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா இதை விட இன்னும் அசிங்கத்தை இந்த வீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது தான். உங்கள் 2 பேரால் நானும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நான் தான் போய் சமைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு ரொம்பவே கோவமாகவே இருக்காங்க. மீனா போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே முத்து வந்து வேணாம், அவங்களே சமைக்கிட்டோம், தேவையில்லாமல் நீ போய் சமைக்கிறேன்னுட்டு யார்கிட்டையும் போய் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லேட்டஸ்ட் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.